எனவே இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் வாக்கியாவில் பல விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகின்றார். மனிதர்களுடைய 3 வகையான மனிதர்கள், அஸ்ஹாபுல் யமீனிமா வ அஸ்ஹாபுஷ் ஷிமாலிமா, வலதுபுறத்தார்கள் இடதுபுறத்தார்கள். அதே போல உலாயிகல் முகவஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள் என்பதாக 3 வகையினர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 வகையினர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார். அப்போ முந்தியவர்களுடைய தன்மைகள், அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்துகள் என்ன என்பதை பற்றி, அதே போல வலதுபுறத்தார் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்துகளை பற்றியும் சொர்க்கத்துடைய நியமத்துகளை பற்றியும், அதே போல இடதுபுறத்தார் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த நரகத்துடைய வேதனைகள் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 வகையினரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சூறாவிலே பதிவு செய்கின்றார். எனவே பதிவு செய்து முடித்து விட்டு கடைசியில் அல்லாஹ் கேட்கின்றான், அவனுடைய வல்லமையின் அவனுடைய ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்துரைத்து கேட்கின்றான், அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், இந்த மலையை இறக்கி வைத்தது நாம் இறக்கி வைத்தோமா அல்லது நீங்கள் இறக்கி வைத்தீர்களா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பார். அதே போல ஒவ்வொன்றாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டே வருகின்றார். இந்த நெருப்பை நாம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறோம் அல்லவா, இதை நீங்கள் உண்டாக்கினீர்களா அல்லது நாம் உண்டாக்கினோமா? அதே போல விவசாயம் நிலங்களை நாம் விளைய வைத்திருக்கிறோம் அல்லவா, அதை நீங்கள் விளைய வைத்தீர்களா அல்லது நாம் விளைய வைத்தோமா என்பதாக அல்லாஹ் கேட்கிறார். எனவே இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டுவிட்டு இதையெல்லாம் நாம் உங்களுக்காக வேண்டி நாம் செய்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆயத்துகளிலே பதிவு செய்கின்றார். எனவே சுருக்கமாக சொன்னால், அல்லாஹ் அவனுடைய வல்லமையும் அவனுடைய ஆற்றலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். எதற்கு என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை முழுமையாக நீங்கள் நம்ப வேண்டும், முழுமையாக நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் மீது உங்களுடைய நம்பிக்கை முழுமையாக சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி அவனுடைய வல்லமைகளை எடுத்து சொல்லி கேள்விகளை இப்படி ரப்பல் ஆலமீன் கேட்பதுண்டு. அப்போ இது விஷயங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சாதாரண மனிதர்கள் அவர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எப்படி இருக்குன்னு சொன்னா சாதாரணமா சொல்லுவோம், மழை பெஞ்சு நல்ல விளைச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போறோம், அந்த டாக்டர் என்ன செய்யறாரு, அந்த நல்ல டாக்டருங்க, அவரு கைராசியான டாக்டர், அவரெல்லாம் மருந்து கொடுத்தாரு, அந்த மருந்து சாப்பிட்டேன் என்ன ஆயிடுச்சு, நோய் ஷிஃபாவாயிடுச்சு. அப்போ காரணங்களை தான் நாம் முன்னிறுத்துகின்றோம், காரண காரியங்களை தான் முன்னிறுத்தி, இதனால் எனக்கு இந்த தேவைகள் சரியாயிடுச்சு, இவர்னால் எனக்கு இந்த நோய் குணமாகிவிட்டது, இந்த இடத்திற்கு சென்றதனால் அவருடைய பயனால் அவருடைய உதவினால் எனக்கு இந்த காரியங்கள் நிறைவேறிச்சு என்றெல்லாம் நாம் சொல்கின்றோம் அல்லவா. இது சாதாரணமான மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் உலாயிகல் முகர்ரபூன், அல்லாஹ்வோடு நெருக்கமானவர்கள், அவர்களுடைய சொல் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இதையெல்லாம் இந்த அம்பத்துர் ரபீ, இதை விவசாய நிலங்களை விளைய வைத்தது அந்த மலை அல்ல, கால சூழ்நிலை அல்ல, சீதோசன நிலை அல்ல, அல்லாஹ் அதை விளை வைத்திருக்கின்றான். எனவே இந்த மருந்து என்பது நோய்க்கு ஷிஃபா கொடுக்கவில்லை, அல்லாஹ் அதற்கு ஷிஃபா கொடுத்திருக்கின்றார். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் ஹுவ அல்லதி வயத்இமனி வயஸ்கீன் வைதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், அவன்தான் எனக்கு என்ன செய்கின்றான், உணவளிக்கின்றான். எனக்கு உணவு கொடுக்கிறது யார்? என்னுடைய ரப்பு தான். எனக்கு தண்ணீர் கொடுப்பது யார்? அதுவும் என்னுடைய ரப்பு தான். எனவே எனக்கு நோய் வந்து விட்டால் அந்த நோய்க்கு ஷிஃபாவை கொடுப்பது யார்? என்னுடைய ரப்பு தான் என்பதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். எனவே காரணங்களை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு, காரண காரியங்களை தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது உண்மையானவர்கள், முகர்ரபான
அல்லாஹ்வுடைய நேசர்கள் காரணம் என்னன்னு சொன்னால் அத்தனையும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பக்கூடியவர்கள். எதுவுமே நம்முடைய ஆற்றல் அல்ல, என்னுடைய சக்தி அல்ல, எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கின்றோம் அல்லவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? லா என்று சொன்னால் இல்லை. அந்த இல்லை என்பதை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நான் எதற்கும் தகுதி இல்லை, எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை, எல்லாமே அவர்கள் இல்லை, எல்லாம் சக்தி யாரிடத்தில் இருக்கிறது சொன்னால் இல்லவா? அல்லாஹ்விடத்தில் எல்லா விதமான சக்தி இருக்கிறது, எல்லாம் ஆற்றலும் இருக்கிறது, நன்மை தீமை எல்லாம் அவனிடத்தில் தான் இருக்கிறது என்று எல்லா விஷயத்தின் பக்கம் ரப்பின் பக்கமே அவர்கள் திருப்புவார்கள் அல்லவா? அவர்கள் தான் முத்தர்ரபீன்கள், உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், உன்னதமானவர்கள், வலதுபுறத்தாரை விட சிறந்த அந்தஸ்து உள்ளவர்கள், அல்லாஹ்வோடு நெருக்கமானவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனங்களிலே ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். எனவே நம்முடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் சொன்னா, எல்லா விஷயத்திலும் என்னுடைய ரப்பை என்ன செய்யறான், எனக்கு உதவி செய்யறான், என்னுடைய ரப்பை என்ன செய்யறான், இந்த காரியத்தை நான் நிறைவேற்றுகிறான், என்னுடைய ரப்பை என்ன செய்யறான், இந்த காரியத்தை என்ன செய்யறான், முடிச்சு வைக்கிறான், என்னுடைய ரப்பி எனக்கு என்ன செய்யறான், ஷிஃபா தரான், இந்த மாத்திரை எனக்கு ஷிஃபா தராது, இந்த டாக்டர் எனக்கு ஷிஃபா தரதில்ல என்ற முழுமையான அந்த நம்பிக்கை வைக்கணும். இறை நேசர்கள் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வின் பக்கம் குறைய திருப்பினால் அவர்கள் இறை நேசர்களாக இருக்கவே முடியாது. ஒரு இறை நேசர் ஒருத்தர் என்ன செய்யறாங்க, ஒரு ஊருக்கு போறாரு, ஒரு ஊருக்கு சென்றாரு. அந்த ஊர்ல பார்த்தோன்னு சொன்னா அந்த ஊரு அழிக்கப்பட்டு அந்த வீடுகள் எல்லாம் அந்த ஊரிலே இடிக்கப்பட்டதாக, அழிக்கப்பட்டதாக, மக்கள் எல்லாம் அழிந்து போன அந்த காட்சியை ஒரு இறைநேசர் பார்க்கின்றார். பார்த்துவிட்டு அவருடைய மனசுல நினைக்கிறார், அல்லாஹ் இப்படி எல்லாம் அழிச்சிட்டானே, அல்லாஹ் இப்படியெல்லாம் இந்த ஊரை என்ன செஞ்சிட்டானே, அழித்து விட்டானே அப்படின்னு சொல்றார். இது சொல்றது பார்க்கறதுக்கு வெளிரங்கத்துல எந்த விதமான தர்க்கம் இல்லை. ஏதாவது இருக்கு, அல்லாஹ் அழிச்சுதான் நம்ம சொல்றோம், நாம என்ன எக்ஸ்ட்ராவா ஏதாவது சொல்றோம். அல்லாஹ் அழித்து விட்டானே, அல்லாஹ் இந்த ஊரை இப்படி எல்லாம் ஆக்கி விட்டானே என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையினால் மேலிருந்து ஒரு அசரி சத்தம் வந்தது. அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் கீழே விழுகின்றார். என்ன சத்தம் என்று சொன்னால், உன்னுடைய விநாயகத்தை நான் நேசனாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அல்லவா, அந்த விநாயகத்தை நான் மீண்டும் எடுத்துக்கொண்டேன் என்பதாக அல்லாஹ்விடம் இருந்து ஒரு அசரி சத்தம் வந்தது. சத்தத்தை கேட்டு கீழே விழுந்து விட்டார். ஏன் அல்லாஹ் அவனுடைய விலாயத்தை, அவனுடைய நேசனை, நேசிக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுத்தான் அல்லவா, அதை ஏன் அல்லாஹ் சல்பு செய்து விட்டான், இல்லாமல் ஆக்கிவிட்டான் என்று சொன்னால், அவர் அல்லாஹ்வின் மீது குறை சொல்லிவிட்டார் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த இடத்துல சொல்றான். அப்ப அல்லாஹ்வின் மீது ஒரு குறை ஏற்படுத்துறார். அல்லாஹ் இப்படி எல்லாம் செஞ்சிட்டானே அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குறையை ரப்பின் பக்கம் திருப்புகின்றாய் அல்லவா. ரப்பின் பக்கம் ஒரு மனிதன் குறையை திருப்புகின்ற பொழுது நீ உண்மையிலே நேசனாக இருக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய நேசனாக இருந்தால் அல்லாஹ் அதை செய்திருப்பான், ஏதாவது ஒரு காரணத்தோடு அல்லாஹ் செய்திருப்பான் என்பதை நீ விளங்கி இருக்க வேண்டும் அல்லவா. அந்த காரணத்தை தெரியாமல் நீ மஹ்லூக்கோடு தொடர்பு படுத்தி நீ சாதாரண மனிதரை போன்று நீ பேசினர் என்று சொன்னால் நீ அல்லாஹ்வுடைய நேசனாக இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான் சொன்னால், விநாயகத்தை செல்வு செய்கின்றார் என்று சொன்னால், அப்போ எந்தெந்த விஷயம், எல்லா விஷயங்களும் ரப்போடு நாம என்ன செய்யணும் சொன்னா, அல்லாஹ் எதை செய்தாலும் என்னது, அல்லாஹ் என்ன செஞ்சாலும் நாம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் இப்படி செஞ்சிட்டானே அப்படின்னு நாம என்ன செய்யக்கூடாது. சாதாரண மனிதர்கள் சொல்லலாம், அது குற்றம் அல்ல. இறை நேசர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொழுதும் அந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இன்னைக்கு சர்வ சாதாரண நம்முடைய வார்த்தைகள் என்ன செய்யறோம், அல்லாஹ் இப்படி எல்லாம் செஞ்சிட்டான், அல்லாஹ் இப்படி எல்லாம் பண்ணிட்டான், அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மாதிரி நமக்கு ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். அல்லாஹ் தான் கொடுத்தான்னு தெரியாதா? வேற யாரும் கொடுக்க முடியுமா? அல்லாஹ் தான் கொடுத்தான். அது போய் 4 பேர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டான், அல்லாஹ் ஒரு சிரமத்தை கொடுத்துட்டான், ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த நேரத்துல, ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த நாள்ல அப்படின்னு சொல்றோம் அல்லவா. அப்ப யாரை பத்தி நாம் குறை சொல்லுகின்றோம்? அல்லாஹ்வை பத்தி நாம் குறை சொல்லுகிறோம் அல்லவா. எனவே அந்த மாதிரியான குறையான ஒரு வார்த்தை ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது. அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட சொல்லும் பொழுது கூட சொல்வார்கள், வைதான் மரியத்து ஃபஹுவ யஷ்ஃபி, நோயை கொடுக்கிறது யாரு, அல்லாஹ் தான். ஷிஃபாவை கொடுக்கிறது யாரு, அல்லாஹ் தான். ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் அவர்கள் என்ன வார்த்தை பயன்படுத்தினார் தெரியுமா? யா அல்லாஹ் நீ நோயை கொடுத்தா, நீயே ஷிஃபாவை கொடுத்தா சொல்லல, நோயை கொடுத்த
சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் குறை சொல்ற மாதிரி இருந்தல்ல, ஏன்னா நீ தான் நோயை கொடுத்த, கஷ்டத்தை கொடுத்த அப்படின்னு. ஆனால் அவங்க அந்த வார்த்தை அப்படி சொல்லல. வைதா மரிது, யா அல்லாஹ் நான் நோய்வாய்ப்பட்டு விட்டால் உன்னை நான் குறை சொல்ல மாட்டேன். நீ யாரு? நீ எந்த குறையும் அற்றவன், எந்த குறையும் அல்லாதவன், நீ பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹி அம்மா யசிஃபூன். யார் யாரெல்லாம் என்ன குறை சொல்றாங்களோ அத்தனை குறைகளை விட்டு நீ பரிசுத்தமானவன், எந்த குறையும் இல்லாதவன் நீ என்று அல்லாஹ்விடத்தில் நாம சொல்லக்கூடிய அந்த சுப்ஹானல்லாஹ்வுடைய அர்த்தம் அதுதான். எனவே தான் அவர்கள் சொன்னார்கள், நான் நோய்வாய்ப்பட்ட, எனக்கு நோய் வந்துருச்சுனா நீ கொடுத்த என்ற குறை சொல்லல, எனக்கு நோய் வந்துருச்சுனா யா அல்லாஹ் நீ தான் யா அல்லாஹ் ஷிஃபாவை தருவ என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசராக, சலீலுல்லாஹ்வாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்வு செய்தார். எனவே நம்முடைய செயல்பாடுகள் நாம் இறைநேசர்களாக உருவாக வேண்டும் என்று சொன்னால், முகர்ரபீன்களாக அல்லாஹ்வோடு நெருக்கமானவர்களாக உருவாக வேண்டும் என்று சொன்னால், அதற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த கவலையும் இருக்காது, எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான், எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த சிரமமும் இருக்காது. ஏதாவது அல்லாஹ் கொடுத்தாலும் அது சிரமமாகவே தெரியாது, இன்பமாக தெரியும். அல்லாஹ் அடிக்க உடனே சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான், கொடுக்கலன்னா என்ன சொல்றான், கவனம் இருப்பான். அப்ப இது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இது நாயுடைய குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யறோம், ஏதாவது நம்ம கிடைச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கொடுத்துட்டோம், எதுவும் எல்லாம் கொடுக்கலாம்னு என்ன செய்யறோம், கவனம் இருந்துறோம், அதெல்லாம் இதை நம்ம கொடுக்கலாம் அவ்வளவுதாங்க அப்படின்னு. ஆனால் இது நாயுடைய குணம். ஏதாவது நாய்க்கு எலும்பு போட்டா வாழாட்டிக்கிட்டே இருக்கும், எலும்பு போலன்னா கவனம் இருக்கும். எனவே மனிதனுடைய குணம் எப்படி இருக்கக்கூடாது, அல்லாஹ் கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் என்னது, மனிதனுடைய குணம் இருக்க வேண்டும். இதுதான் இறைநேசனுடைய குணம். அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிக்கிறாரு, அதே ஒரு மனுஷனை ஓங்கி அல்லாஹ் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, திடீர்னு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான், திடீர்னு ஒரு நஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன செய்யறாரு, அப்படியே நடுங்கி போக கூடாது, அப்படியே என்ன சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு புகழ்றாரு அல்லவா. எல்லாமே எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றார் அல்லவா. அதுதான் அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு உண்டான அடையாளம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதனால நேசர்களாக ஆகிவிட்டால் அவர்களுக்கு எந்த சிரமங்கள் வந்தாலும் சிரமமாகவே தெரியாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்று ஓதிய அந்த வசனத்தின் மூலமாக உலாயிகல் முகர்ரபூன் என்று அவர்கள் அல்லாஹ்வோடு நெருக்கமானவர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறான் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த சிறந்த கூட்டத்திலே, உன்னதமான அந்த கூட்டத்திலே, முகர்ரபீன்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.